Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத நம்மளுடைய அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்கள் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியால நடந்த சம்பவம் தான். நான் மலேசியா வீடியோ கூடுதல் போடுறது கிடையாது, ஏனது நம்ம சேனல்ல போட்ட உடனே ஓடுறது இல்லை அப்படிங்கறதுனால கூடுதல் போடுறது இல்ல. ஆனா இந்த சம்பவம் நானே அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு ரிக்வஸ்ட் காரணமாக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க தாங்க இந்த பழனிசாமி அப்படிங்கிறவரு. இவரு அவங்க அப்பா காலத்திலே அவங்க மலேசியால செட்டில் ஆயிட்டாங்க. மலேசியால செட்டில் ஆன பிறகு அவங்க ஊருக்கு அடிக்கடி வர்றதுண்டு. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கு ஒருக்கா அவங்க குடும்பத்தோட மதுரையில இருக்கக்கூடிய அவங்க பாண்டி முனீஸ்வரன் தான் அவங்களுடைய மெயின் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இன்னி ஒரு விஷயம் இருக்குது, இவங்களுடைய குல தெய்வம் வேறங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானுடைய படை இருக்கு பாத்தீங்களா. அதாவது அந்த டைம்ல அந்த கம்சனை எதிர்த்து போராடும் போது முருகப்பெருமான் ஒரு பெரிய படையை திரட்டி வச்சிருந்தாரு. அந்த பெரிய படையுடைய தளபதி தாங்க வீரபாகு அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர், அந்த தளபதியுடைய பெயர். அந்த வீரபாகுங்கிற அந்த நபருடைய குலகோத்திரத்தின் வழியாக வந்த குடும்பங்கள் தாங்க நம்மளுடைய பழனிசாமியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தன்னுடைய தாத்தாவான அதாவது தன்னுடைய முப்பாட்டனான அந்த தெய்வம் அதாவது யார் அப்படின்னா வீரபாகு அப்படிங்கிற அந்த வழி வந்த இந்த குடும்பத்துடைய குல தெய்வமா இருக்கிறது இந்த வீரபாகு சாமி தாங்க. அப்படிப்பட்ட சாமியை வணங்கிட்டு தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய பழனிசாமி மற்றும் அவங்களுடைய ஒய்ஃப் பெயர் அதாவது மனைவியுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாச்சியம்மாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது அனுப்புனது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துடைய கடைசி நிலைமையில நான் தான் போய் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதே விஷயத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தாங்க இதுல ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியால கிட்டத்தட்ட ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ரோடு ஒண்ணு இருக்குங்க. இந்த ரோட கவர்மெண்டே தடை பண்ணி வச்சிருக்காங்க. 6 மணிக்கு மேல அந்த ரோட யாருமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா காலப்போக்குல கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது 2023 லாஸ்ட் மாசம்னு சொல்லலாங்க. அந்த டைம்ல தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல பெரிய அளவுல அந்த ரோட்ல பிரச்சனைகள் இல்ல, கண்டிப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருதுங்க. இப்படி இருந்த அந்த இடத்துல திடீர்னு நம்மளுடைய பழனிசாமி மற்றும் அவங்களுடைய மனைவி நாச்சியம்மாள் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்காக மலேசியால இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்யாண வீட்டுக்காக போறாங்க. அங்க உள்ள கல்யாண ரீதிகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா சாயங்கால நேரமே கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு முகூர்த்தம் பார்த்து பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுடைய தமிழினத்து மக்களுடைய அந்த மாதிரி கல்யாணம் தாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழனிசாமிக்கு 2 மகன் இருக்கிறாங்க. அவருக்கு 3 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மகனுமே நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பழனிசாமி ஒண்ணும் சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க. மலேசியால கிட்டத்தட்ட பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க மகன்கள் 2 பேருமே இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதனால அவங்க கம்பெனிலே அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிங்க. அதாவது இவரு அங்கே இடம் வாங்கி அங்கே வீடு போட்டு அப்படி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 நிலை அதாவது 7 ஸ்டெப் வீடு அப்படின்னு சொல்லலாங்க. கீழே எல்லாமே அந்த
கம்பெனிக்கு தேவையான விஷயங்கள், அதாவது கம்பெனியாட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு 4 ஸ்டெப் வரைக்கும் கம்பெனிக்கு தேவையான அந்த ரூம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. அந்த தங்கி இருந்து வேலை செய்யக்கூடியவங்க இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளால இருந்து ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மலாய் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு. மேல இருக்கக்கூடிய அந்த 5வது ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய பழனிசாமி மற்றும் நாச்சியார் இருந்துட்டு இருக்காங்க. பேர குழந்தைகள் எப்பவுமே இவங்க வீட்டுலதான் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 2வது, அதாவது 6வது நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்டெப்ல தன்னுடைய மூத்த மகன், 7வது ஸ்டெப்ல தன்னுடைய இளைய மகன் சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டு குடும்பமா ரொம்ப அன்போடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தாங்க பழனிசாமியுடைய குடும்பம். இப்படி நன்றாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒற்றுமையா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் படிதாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல பொண்ணை கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ் மேல ஒரு பயங்கர பற்றுள்ள நம்மளுடைய பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்காக கிளம்புறாருங்க. பகல் டைம்ல தான் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குன்னா சாயந்தரம் வேளை கல்யாணம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தாங்க, அதாவது அங்க மலேசியால இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கும் போறாங்க. அப்படி போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 9:30-10 மணி ஆயிருதுங்க. அங்க எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது செல்ஃப் டிரைவிங் தான். இவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போகும்போது மட்டும் டிரைவரை கூப்பிடுறது கிடையாது. அவரும் அவருடைய மனைவியும் மட்டும்தாங்க அந்த கார்ல போறாங்க. அது ஒரு காஸ்ட்லியான கார் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டை முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்களுக்கு இந்த லொகேஷன் காட்டுறதுக்காக ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. அதாவது கார்லயே அமைக்கப்பட்டிருக்குது. சரி, வந்த ரோடு இந்த மாதிரிப்பட்ட ரோடு, அது 6 மணிக்கு மேல பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இவருக்கும் தெரியும். அந்த இடம் ரொம்ப அமானுஷ்யமான இடம், நிறைய ஆக்சிடென்ட் நடந்த இடம். அதனால அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேப்பை போட்டு பாக்குறாருங்க. அப்படி மேப் போட்டு பார்க்கும்போது அதே வழியுடைய பக்கத்துல இன்னொரு வழி இருக்குதுங்க. அதாவது இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த ரோட்டுக்கு போகணும். அப்படி போயிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவிய வண்டியில ஏத்திக்கிடுறாரு. ஏத்திக்கிட்டு இவர் வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட கரெக்டா இந்த அமானுஷமா இருக்கக்கூடிய அந்த ரோட்டு கிட்ட வரும்போது இவருடைய மேப் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரோட தாங்க காட்டுது. அதுக்கு மேல அங்க ரோடு இல்லைங்கிறது மாதிரி காட்டுது. அதை பார்த்தோன்னு இவருக்கு ஒன்னும் புரியல. சரி, நம்ம பகல்லே வந்தோம், அல்லாம இவங்க ஆல்ரெடியா டிரைவர் கூட வரும்போது ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கிறாங்க, பயம் இல்ல, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியும் எடுத்து அந்த வழியா தாங்க ஓட்டிட்டு வருவாரு. ஓட்டிட்டு வந்த நம்மளுடைய பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. அதாவது ஒரு வளர்ந்த ஒரு நபர், அதன் பிறகு அவருடைய மனைவி, அவருடைய மகள்னு சொல்லி 3 பேர் நிக்கிறாங்க. நிக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பார்த்த உடனே என்னடா நடு காட்டு வழி இது, இந்த வழியில இவங்க 3 பேர் எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருக்குமா, இந்த வண்டி நின்ன மாதிரியே தெரியலைங்க, வண்டி வேற இல்லையே, இவங்க எப்படி வந்திருப்பாங்க, நடந்தா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய பழனிசாமியும் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டலைங்க. கொஞ்சம் போயிருவோம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்த உடனே அந்த நபர்கள் 3 பேருமே கைய நீட்டுறாங்க. நீட்டி வண்டியை நிப்பாட்டுறதுக்காக கைய நீட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த நாச்சியாருங்கிற தன்னுடைய மனைவி, என்னங்க ஒரு குடும்பம் இந்த மாதிரி பாவப்பட்ட நிலைமையில நின்றுட்டு இருக்குது, நீங்க வண்டியை நிப்பாட்டாம போறீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸ்ல வர்றாங்க. வண்டியை விட்டு 2 பேருமே கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி கேக்குறாங்க, என்னமா ஆச்சு, ஏன்பா இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நிக்கக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட இவங்க விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கார் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா போச்சுது, நீங்க எப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மனைவிக்கு திடீர்னு வயிறு வலி ஏற்பட்டது. சரி, நாங்க இதுல வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இருட்டு தானே, அதாவது என்ன அப்படின்னா ஃபுல்லாவே காடு, அதனால நாங்க 3 பேருமே கீழே இறங்கிட்டோம். அப்படி இறங்குற நேரத்துல நான் ஹேண்ட் பிரேக்கை சரியா போடாம விட்டுட்டேன். ஆனா வண்டி ஸ்டார்டிங்லயே நின்னதுனால லைட் வெளிச்சத்தோட தான் நின்னுது. வண்டி திடீர்னு இந்த இடத்துல இருந்து அப்படி திரும்பி அந்த குண்டுக்குள்ள போயிடுச்சு. ஆனா அது எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியல அப்படிங்கறது மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மூத்த தலைவரான அந்த குடும்ப தலைவர் சொல்றாருங்க. இதை கேட்டோன்னு இவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குது. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வண்டியிலையும் ஏறிடுறாங்க. அந்த குடும்பத்தையும் ஏத்தலைங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாரையா அழ ஆரம்பிச்சாங்க. எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல நிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைய பார்த்தோன்னே இவருக்கு மனசு இறங்கிருதுங்க. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க, நம்ம போயிடலாம், பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மொபைல் எல்லாம் கையில இருக்கிறதுனால டக்குன்னு அந்த லொகேஷனை போட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல ஒரு தகவலை கொடுக்குறாங்க. ஆனா அந்த தகவல் அவங்க மொபைல்ல இருந்து சென்ட் ஆகவே இல்லையாங்க, அப்படி இருந்திருக்குது. அதே மாதிரி அங்க நிக்கக்கூடிய நபரும் அவரும் சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி நானும் சென்ட் பண்ணி பார்த்துட்டேன், சென்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா நீங்க வண்டியில இறங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
இவங்க கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கும் அந்த ரோடு போய் சேரக்கூடிய இடத்துக்கும், அதாவது என்ன அப்படின்னா இவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா இவங்க வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி எடுத்துக்கிட்டே இந்த குடும்பத்தை பத்தி பழனிசாமி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு வண்டிக்குள்ள இருந்தபடி. என்னப்பா என்னாச்சு, எதனால இந்த மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்க வேலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நாச்சியாருங்கிற தன்னுடைய மனைவி அந்த இடத்துல நன்றாக தூங்குறாங்க. அவங்க இப்படி தூங்கக்கூடிய கேரக்டரே கிடையாது, அவங்க நன்றாக தூங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பின்னால பேசும்போது கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய பழனிசாமி. ஏன்னா காருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்ஜின் சவுண்ட் எல்லாம் கேட்கவே செய்யாதாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால இவங்க ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா கூட தெளிவா கேட்குங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பின்னால இருக்கக்கூடிய 3 நபர்களுமே பேசவே இல்லைங்க, அப்படியே இருந்துட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏன்டா இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது பின்னால இருக்கக்கூடிய மிரரை வந்து சரி பண்றாரு. பின்னால சீட்ல இருக்கக்கூடியவங்களை பார்க்கக்கூடிய அந்த மிரர் ஃப்ரண்ட்ல தானே இருக்கும், அதை சரி பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பின்னால இருக்கக்கூடிய அந்த 3 நபர்களுடைய முகமும் பிளர்ரா தெரியுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா தெளிவில்லாத ஒரு புகைப்படம் மட்டும் மாதிரி தெரியுது. அப்படி பாக்குறாரு. ஒருவேளை இந்த கண்ணாடியில ஏதாவது தூசியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் அழுக்கோ ஏதாவது பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வண்டியில இருந்துகிட்டே ஆட்டோ மோட்ல அந்த வண்டி ஓடுமா. அதாவது என்ன அப்படின்னா நம்மளும் ஓட்டிக்கலாம், அதே மாதிரி அந்த வண்டியும் தன்னைத்தானே ஓட்டிக்கணும், அந்த மாதிரியான ஒரு வண்டி தாங்க. அந்த ஆட்டோ மோட்ல வண்டியை போட்டுட்டு அந்த கண்ணாடியை ஒரு சின்ன துணி எடுத்து, ஒரு துண்டு துணி எடுத்து அப்படியே நீட்டா துடைக்கிறாரு. துடைச்சிட்டு பாக்குறாரு, அப்போ அப்படிதாங்க இருக்குது. என்னடா இது, பின்னால இருக்கக்கூடியவங்க மூஞ்சி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டிக்கு உள்ளாடி ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமராவை தன்னுடைய டிஸ்பிளேல ஆன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கதாங்க அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா பின்னாலே யாருமே இல்லைங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது என்னடா கேமரால தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்க்கும்போது இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. ஆனா இதுல அந்த பெண் குழந்தை, அதுக்கு பிறகு அந்த அம்மான்னு சொன்னேன், அந்த பெண் குழந்தையுடைய அம்மா, அவங்க 2 பேருமே தூங்குன மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இப்பதான் அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த நபருடைய தலை பின்பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடிய திரும்பி பார்த்தபடி இருக்குங்க. அப்ப இந்த அளவுக்கு தலையை யாராலையும் திருப்ப முடியாது. ஏன் அப்படின்னா நேர உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய தலை, அதாவது முகம் வந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து இருக்குது. அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய பழனிசாமி. ஊன்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆட்டோ மோட்ல இருந்து அந்த வண்டியை வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாரு. எடுத்து வண்டியை ஸ்டாப் பண்றதுக்காக அவர் முயற்சி பண்ணிருக்கிறாரு. அப்படி முயற்சி பண்ண நேரத்துல இவருடைய கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லி அப்படி பின் சீட்ல இருந்து அப்படி கைய போட்டு இப்படி கொறுத்து பிடிச்சிருதுங்க. அப்படி பிடிச்ச உடனே அந்த இடத்துல இவருக்கு ஃப்ரண்ட்ல என்ன நடக்குன்னு தெரியல, வண்டி தடம் புரண்டுறதுங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 நாட்கள் இவங்க 2 பேரும், அதாவது நாச்சியாரும் சரி இவரும் சரி, நம்மளுடைய பழனிசாமியும் சரி, கோமா ஸ்டேஜ்ல தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படல. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 22 நாளைக்கு பிறகுதான் இவருடைய மகன்கள் வந்து கேக்குறாங்க, என்னாச்சுப்பா, என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாச்சியார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள வண்டியில ஏத்தின உடனே நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி எனக்கு அந்த தூக்கம் வந்ததுன்னே தெரியல, ஆனா நல்லா தூங்கிட்டேன். ஆனா இங்க நான் இப்பதான் முழிக்கிறேன். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட தெரியலைங்க. அந்த இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி தடம் புரண்டது இல்லையா, இந்த மாதிரி ஆன பிறகும் அவங்க வந்து முழிக்கவே இல்லை. இப்பதான் முழிக்கிறாங்க. இதுதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா அவருதான் என்னெல்லாமோ சொல்றாரு, எனக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரியான விஷயங்கள் தான், நீங்க ஏதோ அந்த ரோட்ல வரும்போது இதெல்லாம் நினைச்சு கற்பனை பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிற மாதிரி நீங்க அது ஃபீல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாருங்க தன்னுடைய மகன். உடனே அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது, அதாவது பழனிசாமிக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து திட்டுறாரு, டே ஒருத்தர் கற்பனை பண்ணா சரி, 2 பேரும் சேர்ந்தா கற்பனை பண்ணோம். அந்த ரோட பத்தி என்னுடைய மனைவிக்கு பெரிய அளவுல தெரியாது, அவள்கிட்ட நான் இந்த விஷயத்த பத்தி சொல்லவும் செய்யல. ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு அவளும் உண்டு. ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து வண்டியில ஏறும்போது அவதான் ஏத்தவே சொன்னா, நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பந்தாங்க இது கொஞ்சம் உண்மையான விஷயம் மாதிரி அவங்க மகன்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச பிறகும் அவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கலைங்க, அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எல்லாம் ஓகே, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க சராசரியான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சுது அப்படின்னா, இந்த கார் அவங்க ஓட்டிட்டு வந்த அந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணி காரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த காரை எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆன கார் எனக்கு தேவையில்லை,
எனக்கு புது கார் வாங்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த காரை கொடுத்துட்டு அவங்க புது கார் ஒண்ணு எடுத்துடுறாங்க. இந்த கார் வந்த 3வது நாள் நைட்டுங்க. இவங்களுக்குன்னு கார் விடுறதுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு பெரிய செட்டே இருக்குன்னு சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட்னு சொல்றாங்க, அதுக்குள்ளதான் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய காரை விடுறதுக்கு தனியா ஒரு இது இருக்குங்க. அதாவது இவங்களுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல 2 வாட்ச்மேன் இருக்கிறாங்க. இந்த வாட்ச்மேன் வந்து அங்க ஒரு யூனிட்ல இருந்தாங்க அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வாட்ச்மேன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் அந்த ஆட்கள் அங்க வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 3-3:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு பட்டார் ஒரு சத்தம் கேக்குது. புது காருடைய அந்த கண்ணாடி, அதாவது மின் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அது சில்லி சில்லியா உடைஞ்சு கிடக்குது. ஆனா அங்க எந்த ஒரு பொருளும் வந்து விழுந்தது மாதிரி அங்க எந்த தடையும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க. கண்ணாடி திடீர்னு தானாகவே அது உடைஞ்சிருக்குது. வண்டியில இருக்கக்கூடிய ஏதாவது ஏர் காரணமா இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க பெருசாக்கல. ஆனா இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா, அந்த கார் பக்கத்துல இருக்கக்கூடிய செட்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வாட்ச்மேன் அந்த கார் கண்ணாடி உடைஞ்சது பாத்தீங்களா, அந்த சத்தத்துல முழிச்சு பார்த்திருக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது அவருடைய கண்கள்ல ஒரு 3 உருவங்கள் நிக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை பார்த்திருக்கிறாருங்க. ஒரு நிழல் ஆட்டத்தை பார்த்திருக்கிறாரு. அப்படி பார்த்த அந்த நபர் வந்து அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்தவர் தாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு, இந்த காருடைய சத்தம் அவங்க இருக்கக்கூடிய மேல 7வது ஸ்டெப்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கு வரைக்கும் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கிட்ட இருக்கக்கூடிய சில வேலையாட்கள்லாம் அங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முதல் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அந்த வேலையே வந்து அப்படி படுத்து கிடக்குறாருங்க. என்னடா இவன் இங்க படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பும் போதுதான் தெரியுது வாட்ச்மேன் நினைவில்லாம இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வாட்ச்மேனுக்கு நினைவுபடுத்துறதுக்காக தண்ணீர் தெளிக்கிறாங்க. ஆனாலும் வாட்ச்மேன் எந்திக்கல. சரி, பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வர வச்சுதாங்க வாட்ச்மேனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவர் ஒரு தமிழ் வாட்ச்மேன் தான். அதே மாதிரி இன்னொரு வாட்ச்மேன் மலாயை சேர்ந்தவர். இப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேனு கிட்ட போய் விஷயத்த கேட்கறாங்க. மறுநாள் மேனேஜர் தான் போய் கேட்டிருக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது, நான் எந்திரிச்சு பார்க்கும்போது 3 உருவங்களை நான் அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில எந்த மாதிரியான விஷயங்களும் பதிவாகல. இவர் எதையோ பார்த்து அதிர்ச்சிப்பட்டு அப்படி கீழே விழக்கூடிய அந்த ஒரு இது மட்டும் தாங்க இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இது ஏதோ கண்டு பயந்துருக்கிறான், என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இது அப்படியே ஃப்ரீயா முடிஞ்சிருதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவத்தை மனசுக்குள்ள போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்மளுடைய பழனிசாமி. என்ன அப்படின்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் அவருடைய மைண்டை விட்டு போகவே இல்லை. அதே மாதிரி நாச்சியாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவங்க தூங்கிட்டுலாம் இருந்தாங்க. அந்த ஃபேமிலி யாருன்னு தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் காணாம போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது காணாம வெளியே போகாது, அந்த பொருள் இன்னொரு இடத்த விட்டு வேறொரு இடத்துல இருக்கிறத இவங்க நோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால அதை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கயா கேமரா வச்சிருக்காங்க. ஆனா எந்த கேமரா இருக்குதோ அந்த கேமரா பக்கம் எதுவுமே நடக்காதுங்க. இவங்க ஏதாவது ஒரு மூலையில தேவையில்லாம ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, குப்பையை கூட தூக்கி கொண்டு வந்து நடுகால கொட்டி வச்சுட்டு போயிருக்குதுங்க. ஆனா அந்த நடுகாலுக்கு வரும்போது இந்த கேமரா எல்லாமே ஆஃப் ஆயிருதுங்க. இப்படி அந்த வீட்டுக்குள்ளாடி பிரச்சனைகள் பெருசாயிட்டே போகுது. மூத்த மருமகளுடைய கிட்டத்தட்ட ஒரு 7 சவரன் வந்து இந்த தாலி செயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு செயினை வந்து அங்க காணாம போயிருதுங்க. இதை தேடிக்கிட்டு போலீஸுக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. யார் எடுத்தா என்னன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சகல தொழிலாளிகள் முதல் எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொருள் போனதுக்கு அடையாளமே இல்லை. ஆனா அவங்க வீட்டுல ஒரே ஒரு கேமரால இந்த ஒரு விஷயம் மாட்டி இருந்திருக்குது. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன மாட்டி இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த டோர் மட்டும், அதாவது ஒரு பெரிய பீரோங்க, அதுக்குள்ள ஒரு லாக்கர் மாதிரி ஒண்ணு இருக்குது. அது தானாகவே திறந்து அந்த இடத்துல மூடுறது மட்டும்தாங்க தெரியுது. ஆனா அந்த பொருள் எங்க போச்சுது அப்படிங்கிறது தெரியல. வீடு ஃபுல்லா தேடுறாங்க. கடைசியில பார்க்கும்போது வீட்டுடைய மொட்டை மாடியில அந்த பொருள் கிடைக்குதுங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளாடி அமானுஷ்யமாட்டே நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மலாய் மந்திரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல யாரையாவது கூட்டிட்டு வந்து இந்த அமானுஷத்தை இங்க இருந்து எப்படியாவது நம்ம ஓட்டி ஆகணும். இது நம்மளுடைய அந்த வேலையாட்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால அந்த பிரச்சனையில அவங்க மாட்டிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய குடும்பங்களும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. அதுக்காக மலாய் மந்திரவாதியை போய் பார்க்கவும் செய்யறாங்க. அதுக்காக மலாய் மந்திரவாதியை போய் பாக்குறாங்க. அப்படி மலாய் மந்திரவாதி ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவரையும் கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு விதமான அந்த மாந்திரிக பூஜைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சாம்பிராணி
போடுறது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஊதுபத்திகள் எல்லாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு நள்ளிரவு நேரத்துல அவர் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்றாரு. ஆனா அங்க என்ன இருக்குது, எது வந்துச்சு, எது போச்சுது இப்படிங்கிற விஷயங்கள் எதையுமே அவரு சொல்லலைங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த மலாய் மந்திரவாதி அந்த இடத்துல வேலை பார்க்கிறாரு. அவர் மாந்திரீக பூஜையில ஈடுபடுறாரு. அப்படி அவர் பூஜையில ஈடுபட்ட அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ள பெரிய பெரிய சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய இரும்பு கட்டிலுங்க, அதாவது இரும்பு மாதிரியான கட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இரும்பு கட்டில்கள் வந்து 2ஆக மடங்கி போய் இருந்திருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளாடி நடக்குது. டைனிங் டேபிள் திடீர்னு கண்ணாடி போட்டிருப்பாங்களாம், டைனிங் டேபிள்ல அந்த கண்ணாடி திடீர்னு உடைஞ்சிருங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்க நடந்துகிட்டே இருக்கவே என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து சொல்லவும் முடியாது. அந்த மலாய் மந்திரவாதியால அது என்னது அப்படிங்கறத சொல்லல, அவரு ஏதோ ஒரு பேரை சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது துஷ்ட ஆவிகளுடைய தொந்தரவு தான், நான் இதை எப்படியாவது போக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்புக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் அவருடைய பேர்ல மாத்திக்கிட்டாரு, அதாவது வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த ஆன்மாவை அவரால் கட்டுப்படுத்தவே முடியலைங்க. கிட்டத்தட்ட 13 நாட்கள் அந்த நபர் இருந்திருக்கிறாரு. 14வது நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நபர் வந்து அங்க இருந்து காணாமலே போயிடுறாரு. மறுநாள் அவரை பத்தின விசாரணைகள் எல்லாம் நடத்தப்படுது. அப்படி நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவரு சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கதாட்டு ஒரு தகவல் கிடைக்குது. அவரை போய் பாக்குறாங்க. பார்த்த நேரத்துல அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மலாய் மந்திரவாதி, மலாயில தான் பேசிருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய தீய சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, அது உங்களை சும்மா விடாது, என்னையே அது இந்த மாதிரி பண்ணிடுச்சு, என்னுடைய கைகாலெல்லாம் எனக்கு எடுக்க முடியல, அதாவது விளங்காம ஆயிடுச்சு, தயவு செய்து நீங்க அந்த வீட்டுல அந்த ஆபீஸை யூஸ் பண்ணாதீங்க, அந்த இடத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுங்க, வேற ஏதாவது இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா அங்கதான் ஆபீஸ் எல்லாமே அங்கதான் இருக்குது. இவங்களுக்கு அதை தூக்கி போட்டுட்டு போக முடியாது. இவங்களை நம்பி நிறைய பில்டிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க வேலைக்காக. அதை நினைச்சுக்கிட்டு பழனிசாமி அதெல்லாம் எங்களால முடியாது, அந்த பிரச்சனையில இருந்து என்ன மீட்டெடுக்க தானே உங்களை வர வச்சோம், உங்களாலேயே முடியல அப்படின்னு சொன்னா நாங்க இன்னும் எங்க போறது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசுறாருங்க நம்மளுடைய பழனிசாமி. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த மந்திரவாதி கதையை அங்கேயே முடிச்சிடுறாங்க. வேண்டாம், அந்த காசை கொடுத்து முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காசையும் கொடுத்துடுறாங்க. எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இவங்களால வந்ததுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக கொடுத்து விட்டுட்டாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டே ஒரு 9 மாதங்கள் ஓட்டிடுறாங்க. 2024 மார்ச் லாஸ்ட்ல வந்து எனக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும்போது அந்த அம்மா தான் எனக்கு கால் பண்ணாங்க. அதாவது நாச்சியார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா தான் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம்ப்பா, எங்க வீட்டுல இதெல்லாம் நடந்துருச்சு, உங்க சேனலை எனக்கு ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அந்த நபர்கிட்ட, அதாவது அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க குடும்பம் இப்ப நல்லா இருக்குது. அதே நேரத்துல எங்களுக்கும் உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இருந்தாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். வீடியோ பார்த்த பிறகு சரி, எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் உங்ககிட்ட இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கால் பண்றாங்க நாச்சியார். அவங்க கிட்ட நானும் பேசுறேன். நாச்சியா அம்மா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரமான ஒரு முருக பக்தை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து என்கிட்ட கால் பண்ணி விஷயத்த பேசுறாங்க. நான் அப்ப அதுக்கான ரீசன் எல்லாம் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 48 நாட்கள் கேட்டேன் அவங்க கிட்ட, இவ்வளவு ரூபா செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க அச்சு பிசுறாம எனக்கு தேவையான காசை அந்த தேவையான டைமுக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து நம்மளுடைய நரசிங்கரை வச்சு சில பல வேலைகள் இங்க இருந்தே செய்ய ஆரம்பிச்சேன். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் அவங்களால இருக்கவே முடியல. பயங்கரமா கஷ்டப்படுத்தி இருக்குது, துன்புறுத்தி இருக்குது. என்ன நடக்குது, இது எங்க இருந்து வந்திருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு பிறகு நான் உங்களுக்கு ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கான வேலைகள், பலி பூஜைகள் சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 48வது நாள் அவங்களை இங்க வர சொல்லிட்டேன். அவங்க குடும்பத்தோட இங்க வந்துட்டாங்க. இங்க வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு தனியா லாட்ஜ்ல ரூம் எடுத்து கொடுத்துருந்தோம். அங்க போய் பார்த்திருந்தேன். பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது தாங்க அந்த 3 ஆன்மாக்களும் அங்க வர ஆரம்பிச்சது. அந்த 3 ஆன்மாக்களும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மாவுடைய பெயர் வந்து கெனடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அதே மாதிரி அவங்களோட மனைவியுடைய பெயர்னு சொன்னாங்க. அதே மாதிரி மகளுடைய பெயர்னு சொன்னாங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க இந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெனடி அப்படிங்கிற அந்த நபர் தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த கெனடிங்கிற அந்த ஆன்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய கம்பெனில நானும் ஒரு ஒர்க்கரா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இருந்துட்டு போங்க, அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல அதே இடத்துல, அதாவது அந்த மலேசியா ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டோம். என்னுடைய குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன். ஆனா நான் இறந்த விஷயம் இந்த ஓனருக்கும் தெரியவே இல்லை. என்ன அப்படின்னா, என்னை பார்த்ததுமே அவரு கெனடி அப்படின்னு கூப்பிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா,
அவருக்கு தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கும் இவருக்கு நிறைய பழக்கம் இருந்திருக்குது. அதாவது சைட்ல, அவங்க வேலை சைட்ல வச்சு அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்குது. அவர் என்கிட்ட ஜாலியா பேசக்கூடியவரு. ஆனா என்ன அந்த இடத்துல அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டிக்கிட்டாரு. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்த பிறகு, அதாவது இவங்க குடும்பம் 3 பேர் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இன்னி ஒரு மகள் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க பாட்டி வீட்டுல வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பாட்டி இந்த சம்பவத்தை கேட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை சகிக்க முடியாம இறந்து போயிருக்கிறாங்க. அங்க வளர்ந்துகிட்டு இருந்த தன்னுடைய 2வது மகளை எல்லாருமே அனாதை பிள்ளை ஆக்கிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் எடுத்து எல்லாமே பண்ணிடுச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சரியான எதுவுமே கிடைக்கல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுடைய போட்டோவை வச்சு அழுதுகிட்டு இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க அந்த வழி மறைச்சு வண்டியில ஏறணும். ஆனா அவருக்கு என்ன தெரியாத மாதிரி அவர் இருந்ததுனால என்னால அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல, சொல்ல முடியல. அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல கூட முடியல. அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல கெனடியுடைய ஆன்மா விஷயத்த சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய பழனிசாமியும் பக்கத்துலதான் இருக்கிறாரு. இந்த ஆன்மா யாருடைய உடம்புல வந்தது அப்படின்னா, நாச்சியம்மாளுடைய உடம்புல தாங்க வந்துச்சு. நாச்சியம்மாளுக்கு உடம்புல இருந்தா சொல்ல ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அந்த இடத்துல பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 சைட்ல, அதாவது ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அது மாதிரி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுது அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஏதோ வேலைக்கு வரல, வேலையை விட்டு நிட்டார் போல இருக்குது அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இவருடைய முகத்தோட்டத்துல அன்னைக்கு நான் அந்த இடத்துல, அதாவது இவர் வண்டியை குறுக்காட்டி ஏறினார் இல்லையா, அந்த டைம்ல இந்த முக அமைப்பே இல்லைங்க. அந்த கெனடிங்கிறவருடைய முக அமைப்பே இல்ல, அது வேற ஒரு நபருடைய முக அமைப்பா தான் இருந்தது. அப்பவும் எனக்கு அது தெரியல அப்படிங்கறது மாதிரி பழனிசாமி சொல்ல, அந்த இடத்துல கெனடியுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இவங்க குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். என்னுடைய குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது, அதை யாராவது பார்த்து தரணும். எங்களுடைய உழைப்புல தானே நீங்க எல்லாம் வளர்ந்து இருக்கிறீங்க. அப்ப எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதுன்னா நீங்க தானே பார்க்கணும். அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நாச்சியாருடைய உடம்புல இருந்து பேச ஆரம்பிச்சுதுங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல கேட்க முடியல. அவர் எந்த தப்பும் பண்ணல. என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி 1000 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சைட்டுக்கு போகும்போது ஒரு 50-100 பேருக்கு மேல வேலை செய்துட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை குறை சொல்லிக்கிட்டு எந்த காரியமும் இல்ல அப்படிங்கிற கோபம் எனக்குள்ளதையும் இருந்தது. ஆனா நான் ஒரு வாக்கு கேட்டேன். யாருக்கிட்ட? பழனிசாமி கிட்ட. அவருடைய அந்த 2வது மகளை நீங்க எப்படியாவது உங்களுடைய கஸ்டடியில எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பழனிசாமி எத்தனை லட்சம் வேணாலும் நான் கொடுக்குறேன், அந்த குழந்தைய என்னுடைய குழந்தையாட்ட நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நாச்சியாருக்கு முன்னாடி, அதாவது அந்த கெனடிங்கிற ஆன்மா இருக்கக்கூடிய நாச்சியாருடைய முன்னாடி தாங்க அவர் சத்தியம் பண்ணாரு. அதன் பிறகு அந்த 3 ஆன்மாக்களும் என்ன சொல்லிச்சுது அப்படின்னா, நாங்க எங்க இருந்து கிளம்பிடுறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதாவது என்னுடைய மகளை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கறது மாதிரி பேசிக்கிட்டு அந்த கெனடியுடைய குடும்பத்தை நான் வழி அனுப்பி வச்சுட்டேன். அவங்களும் ஆன்மாவாக மாறி ஆன்ம உலகத்துக்குள்ளாடி போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே நான் செய்து கொடுத்தேன். அவங்க அதுக்கான எனக்கு ஊதியமும் கொடுத்தாங்க. எந்த அதிக ஊதியமும் கிடையாது, நியாயமான ஊதியத்தை எனக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு மேல நான் வாங்கவும் இல்லை. ஆனா அவங்களை இங்க இருந்து ரொம்ப சேஃபா அனுப்பியும் வச்சேன். இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இந்த கேப்ல, அதாவது 1 வருடம் ஆயிடுது. இந்த 1 வருடத்துல அவங்களுடைய தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. அதன் பிறகு இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க. பழையபடி நாங்க முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்குது, என்ன நம்பி நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க அப்படிங்கறது மாதிரி பழனிசாமி மற்றும் நாச்சியார் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம ஒரு விஷயத்த பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.